எல்லாம் வல்ல பெருமானுடைய பாதார விண்ணங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் இந்த நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டத்தில் 10 வாரங்களை கடந்த நிலையிலே இன்று முன்னோக்கி செல்கின்றது. அந்த வகையிலே இந்த வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே ஐயனுக்கு நடைபெறுகின்ற இந்த விசேட பூஜை வழிபாடுகளானது இன்றைய தினமும் மிகவும் சிறப்பான வகையிலே நிறைவுற்றிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நமக்கு நாமே என்கின்ற இந்த உதவி திட்டமானது இன்றைய தினமும் இங்கு வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. அதாவது இங்கு இந்த கபிலன் சுவாமி அவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் இந்த நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டமானது தொடர்ந்து வழங்க வேண்டும் என்கின்ற அவருடைய சிந்தனையின் படியும் இவை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கிராமத்திலே இருக்கின்றவர்கள் அல்லது ஏனைய பிரதேசங்களிலே இருக்கின்றவர்களும் அந்த வறியவர்கள் இந்த உணவு விடயத்திலே அவர்களும் திருப்திகரமாக உணவினை அருந்தி வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையின் பிரகாரமே தான் இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வினை படம்படுத்துவதற்காக அல்ல இந்த நிகழ்வானது தொடர்ந்து சிறப்புற நிகழ்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளும் தேவை. அந்த வகையிலே இன்று அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பதனாலே தான் இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று என்று விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே நாம் கூறியது போன்றும் தனவந்தர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் ஏனையோரும் இந்த திட்டங்களிலே இணைந்து கொண்டு இந்த வறியவர்களுக்கான உணவு விநியோகத்திலே ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த உணவு விநியோகத்திற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. அனைவரும் இந்த உணவு விநியோகத்திலே பங்கு பெற்று அந்த நலிவுற்றோர் என்போர் எலி நமது பிரதேசத்திலோ அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அனைவரும் இந்த உணவு விடயத்திலே அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த நமக்கு நாமே என்கின்ற உணவு திட்டம் இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே மேலும் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த பணி தொடர்ந்து நடைபெறுவதனூடாக அனைத்து மக்களும் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே நோய் நொடிகள் அற்றவர்களாக சிறந்த ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல ஐயனுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய நல்ல ஆசைகள் உங்கள் அனைவருக்கும் முறைத்தாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.